இசையும் பாடலும் இவ்வுலகத்தின் தொன்று தொட்ட காலத்தில் இருந்தே மனுக்குலத்தோடு இசைந்துவிட்ட ஒரு அற்புதமான விஷயம். வேதத்திலும் பல பக்தர்கள் தங்கள் வாழ்வின் முக்கியமான தருணங்களை, சுக துக்கங்களை இசையோடும் பாடலோடும் வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை வெற்றிகரமாய் கடந்த பின்பு இசையோடும் பாடலோடும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மோசேயின் சகோதரியாகிய மிரியாமும் ஒரு சங்கீதத்தை பாடி ஜனங்களை தேவனை துதிக்கும்படி நடத்துகிறாள் என்று வாசிக்கிறோம். இப்படி வேதத்தில் வாழ்ந்த பல பக்தர்கள் பல தருணங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பே சங்கீதங்களின் புஸ்தகம் என்று சொல்லலாம். சங்கீதம் என்று சொன்னாலே அது தாவீதின் புஸ்தகம் என்ற ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. வேதத்தின் புஸ்தகங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டு ஒரே புஸ்தகமாக தொகுக்கப்பட்ட புஸ்தகங்கள் இரண்டு. ஒன்று சங்கீதம், மற்றொன்று நீதிமொழிகள். சங்கீத புஸ்தகங்களின் ஆசிரியர்களின் பட்டியல் இதோ. சங்கீதத்தில் 75 சங்கீதங்களை தாவீது எழுதினான். 3 முதல் 9 வரையுள்ள சங்கீதங்கள், 11 முதல் 41 வரையுள்ள சங்கீதங்கள், 51 முதல் 65 வரையுள்ள சங்கீதங்கள், 68 முதல் 70 வரையுள்ள சங்கீதங்கள், 86ஆம் சங்கீதம், 101ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், 108ஆம் சங்கீதம், 109, 110ஆம் சங்கீதம், 122ஆம் சங்கீதம், 124ஆம் சங்கீதம், 131ஆம் சங்கீதம், 133ஆம் சங்கீதம், 138 முதல் 145 வரையுள்ள சங்கீதங்கள். 2ஆம் சங்கீதத்தையும் தாவீதே எழுதினான் என்று அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம் மூலம் அறிகிறோம். 95ஆம் சங்கீதத்தையும் தாவீது எழுதினான் என்று எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மூலம் அறிகிறோம். அடுத்தபடியாக ஆசாப் எழுதின சங்கீதங்கள். 50ஆம் சங்கீதம், 73 முதல் 83 வரையுள்ள சங்கீதங்கள். மொத்தம் 12 சங்கீதங்களை ஆசாப் எழுதினான் என்று பார்க்கிறோம். சாலமோனின் சங்கீதங்கள். 72ஆம் சங்கீதத்தையும் 127ஆம் சங்கீதத்தையும் சாலமோன் எழுதினான். 72ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தை படிக்கும்போது இது தாவீது எழுதியது போல தோன்றினாலும் இதை தாவீது தன் மரண படுக்கையில் பாட சாலமோன் அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 90 மோசேயினால் எழுதப்பட்டது. எஸ்ராகியனாகிய ஏமான் 88ஆம் சங்கீதத்தையும் எஸ்ராகியனாகிய ஏத்தான் 89வது சங்கீதத்தையும் எழுதினான். கோராகின் புத்திரர் எழுதின சங்கீதங்கள் 42ஆம் சங்கீதம், 44 முதல் 49 வரையுள்ள சங்கீதங்கள், 84, 85ஆம் சங்கீதம், 87ஆம் சங்கீதம். மீதமுள்ள சங்கீதங்களை எழுதியது யார் என்ற தெளிவான குறிப்புகள் இல்லை. இந்த சங்கீதங்கள் மோசேயின் நாட்கள் தொடங்கி எஸ்ராவின் நாட்கள் வரையுள்ள 1000 ஆண்டு கால இஸ்ரவேல் சரித்திரத்தின் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை. சங்கீத புஸ்தகமே வேதத்தின் அதிகமான அதிகாரங்களை கொண்ட பெரிய புஸ்தகம். 150 சங்கீதங்களை கொண்ட இந்த புஸ்தகத்தை வேத அறிஞர்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அந்த 5 பிரிவுகளும் மோசேயின் நியாயப்பிரமாண நூல்களான ஆதியாகமம் முதல் உபாகம புஸ்தகத்தின் வரையுள்ள 5 புஸ்தகத்தின் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒத்துப்போகிறது என்பதுதான் சங்கீத புஸ்தகங்களின் சிறப்பம்சம். 1 முதல் 41 வரையுள்ள சங்கீதம் மனுக்குலத்தை குறித்து பேசுகிறது. இது ஆதியாகமத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. 42 முதல் 72 வரையுள்ள சங்கீதம்
மனுக்குலத்தின் விடுதலையை குறித்து பேசுகிறது. இது யாத்ராகம புஸ்தகத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. 73 முதல் 89 வரையுள்ள சங்கீதங்கள் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுகிறது. இது லேவியராகம புஸ்தகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. 90 முதல் 106 வரையுள்ள சங்கீதங்கள் தேவனுடைய ஆளுகையை குறித்து பேசுகிறது. இது என்னாகம புஸ்தகத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. 107 முதல் 150 வரையுள்ள சங்கீதங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறது. இது உபாகம புஸ்தகத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள். ராகத்தலைவன். இந்த வார்த்தை பல சங்கீதங்களின் தலைப்புகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்கலாம். இசைக்குழுவின் தலைவன் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். பாடப்படுகிற பாடல்களை ஒழுங்கமைத்த, அந்த பாடல்கள் பாடப்படுவதை மேற்பார்வை செய்த, பாடகர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒத்திகை பார்த்த மற்றும் இசை நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கிய நபர்களை குறிப்பதற்கு இந்த சொல் பயன்பட்டது. ஆரோகண சங்கீதம். வாழ்க்கையின் மிகுந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவற்றில் இருந்து விடுபடுவதற்கு பாடப்பட்ட பாடல்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்பட்டன. உயரமான மலையில் அமைந்திருந்த எருசலேமில் வருடாந்திர பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு ஜனங்கள் பயணிக்கையில் இந்த ஆரோகண சங்கீதங்களை அதிகமாக பாடினார்கள். மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த எபிரேய வார்த்தையின் சரியான அர்த்தம் தெரியாவிட்டாலும் இது பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கீதங்களை வைத்து பார்க்கும்போது இவைகளை தியான கவிதை என்று சொல்லலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சேலா என்கிற வார்த்தை சில வசனங்களுக்கு இடையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை பாடும்போதோ அல்லது இசை கருவியுடன் வாசிக்கும் போதோ இடையில் சற்று நிறுத்தி மௌனமாக இந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்பதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வசனம் இந்த அதிகாரத்தில் முக்கியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது 2 முறை வாசிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் சங்கீத புஸ்தகங்களை நாம் தியானிப்போமானால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய அடுத்த பகுதியில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். பைபிள், தி வேர்ட் ஆஃப் காட். வேதாகமத்தை குறித்த எங்களுடைய மற்ற காணொளிகளை facebook.com/VIBWOG என்ற முகநூல் பக்கத்தில் நீங்கள் காணலாம்.